ஸ்போர்ட்ஸ் வியூஸ் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது. எம்ஐ மறுபடியும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆர்சிபி ஒரு 6 வருஷம் கேப்க்கு அப்புறம் வான்கடையில வச்சு மும்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கமெண்டேட்டர் முத்து அவர்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் தி பவுண்டரி லைன் ஷோ. முத்து ப்ரோ, வெல்கம் ப்ரோ. வணக்கம். யார் எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரம்? ப்ரோ இது வேற கேம் ப்ரோ. இது வேற கேமா? உங்களை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வருது. இல்ல ப்ரோ, இன்னைக்கு வந்து நம்ம வழக்கமான ஸ்ரீராமனுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அதனால இன்னைக்கு ஷிஃப்ட் என்ன மாத்தி விட்டாரு. ஸோ இன்னைக்கு நம்ம தான் பண்ண போற வீடியோ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு எப்படி மேட்ச் போச்சு உங்களுக்கு? பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆமா, இது வரைக்கும் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் இதுதான். என்னமா ஆடினாங்க ரெண்டு டீம்ஸும். அதாவது இந்த மாதிரி மேட்ச் அப்போ ஒரு டீம் தோத்துச்சுன்னு சொல்றதே ரொம்ப ஹார்ஷ். ரெண்டு டீமும் சூப்பரா விளையாடினாங்க. என்ன ஃபைட் கொடுத்தாங்க. ஆமா, விராட் கோலியுமே சொல்லியிருந்தாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சேப்பாக்ல ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து மும்பை ஜெயிச்சிருக்காங்க வான்கடையில வச்சு. ஸோ அது ஒரு பாயிண்ட்டுமே அவர் சொல்லியிருந்தாரு. இன்டர்வியூ செஷன்ல வந்து சொல்லியிருந்தாரு. நாங்க சிஎஸ்கே எப்படி பண்ணமோ அந்த மாதிரி தான் மும்பை ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சொன்னதை செஞ்சு காமிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2016 அப்புறம் ஜெயிக்கிறாங்க வான்கடையில ஒரு மேட்ச். ஜஸ்ட் விளையாடின விதம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம முன்னாடி இவ்வளவு இந்த ஆர்சிபி கிடையாது. நான் சீசனோட ஆரம்பத்திலேயே சொன்னேன், வழக்கமா 3 மெயின் பேட்டர்ஸ் இருப்பாங்க, போலிங்ல கவனம் செலுத்த மாட்டாங்க, அடிக்கிற ரன்னை கொடுத்துருவாங்கன்னு. பட் இந்த டீம் அப்படி இல்ல. ஏன்னா பேட்டிங்ல அந்த 3 பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, அதுல விராட் கோலியோட சேர்த்து ஒரு சில இந்தியன் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆமா, அண்ட் போலிங் தரமா பண்ணாங்க. அண்ட் கடைசியில ஃபீல்டிங், ஃபீல்ட் செட்டப், கேப்டன்சி எல்லாமே சூப்பர், டாப் நாட்ச். இங்க நிக்க வச்சால இங்க எல்லா இடத்துலயும் கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தாங்க மாத்தி. ஆமா, ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு ரெண்டு டீமுமே. அதாவது ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சில ஒரு சில குறைகள் இருந்தாலும் மெஜாரிட்டியா நல்லா பண்ணாரு. ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் சூப்பரா பண்ணாரு. இங்க ரஜத் பத்தி தான் டுவர்ட்ஸ் எண்ட் ஓவர்ஸ் நடுவுல ஒரு மாதிரி மாட்டினாரு. நான் 6வது ரெகுலர் போலர் இல்லாததுனால மாட்டினாங்க. குருணால் பாண்டியா கடைசி ஓவர் ஒரு லாட்டரி அடிச்சிருச்சு அவங்களுக்கு. சூப்பரா போட்டார் குருணால் பாண்டியாவும். பட் ஏதாவது நடுவில் ஒரு 2 ஓவர் வேற போலர்ஸ் கிட்டே வாங்கிருந்தா இன்னும் ரிலையபிளான ஒரு புவனேஸ்வர் குமாரோ ஹேசல்வுட்டோ கடைசியில் இருந்திருக்க முடியும். பட் இன்டெலிஜென்ட்டா விளையாடினாங்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு. ஓகே ப்ரோ, ஆர்சிபி பேட்டிங் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம். விராட் கோலி நிதானமா ஆரம்பிச்சாலும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு. அதே மாதிரிதான் ரஜத் படிதாரும் நிதானமாவா பயங்கர ஆக்ரோஷமா ஆரம்பிச்சாரு விராட் கோலி. சூப்பர் அடி அடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே லுக் ஃபார்வர்ட் பண்ண பேட்டில் பும்ரா வர்சஸ் கோலி. பால் 6. வெல்கம் பேக் பும்ரா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு விராட் கோலி. அவரோட பால்ல 6 அடிச்சு. பட் ஸ்டில் ஓவரால் கேம்ல பும்ரா தான் பெஸ்ட் போலரா இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் விக்கெட்ஸ் காலம் மட்டும் பார்க்காம கொடுத்த எக்கானமி ரேட் பாத்தீங்கன்னா பும்ரா நல்லா பண்ணாரு. பட் ஓவராலா விராட் கோலியோட அந்த இன்டென்ட் செமையா இருந்துச்சு. அண்ட் தேவ்தத் படிக்கலோட அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏன்னா சால்ட் ஓவர்லயே அவுட் ஆனாரு, 2வது பால் அவுட் ஆனாரு. பட் தேவ்தத் படிக்கல் இந்த சீசன் அவரோட பெஸ்ட் இது வரைக்கும் நம்ம பாக்குறோம். 2020ல செமையா விளையாடினாரு. நடுவில் அவருக்கு எந்த டீம்லயுமே டாப் ஆஃப் த ஆர்டர்ல சான்ஸ் கிடைக்கல, ஓப்பனிங்ல கிடைக்கல. இந்த டீம்லயும் நம்பர் 3 தான் அனுப்புறாங்க. பட் தன்னோட 6 ஹிட்டிங் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிருக்காருன்ற அவர் ஆடுறத பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ, அதே மாதிரிதான் கேப்டன்ஸ் நாக் அப்படின்னு சொல்லலாம். ரஜத் படிதார் பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடி இருந்தாரு. அதே மாதிரி ஜிதேஷ் சர்மாவும் ஒரு 12 எத்தனை பால்னு தெரியல, பயங்கரமான ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு கம்மி பால்லயே. ஜிதேஷ் வந்து 19 பால் 40. அதுதான் கேம் சேஞ்சர். அங்க வந்து கடைசியில நம்ம ஹார்திக் பாண்டியாவோட வெறித்தனமான அடியை நம்ம பார்த்தோம். அண்ட் ஜிதேஷ் சர்மா நாட் டூ ஃபார் பிஹைண்ட். வெற்றிக்கு தோல்விக்கு அவரோட இன்னிங்ஸ் தான் நடுவில் ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. ரஜத் பத்திதார் நான் எங்க பாராட்டுவேன்னா 2 விக்கெட் கோலியோட விக்கெட் நடுவில் விழுந்துச்சு. அதுக்கப்புறமும் அவர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அண்ட் விக்னேஷ் புத்தூருக்கு ஒரே ஓவரோட கட் பண்ணிட்டாரு. ஏன்னா ரஜத் பத்திதார் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு கேப்டன்ஸ் மத்தியில. அவர் இருந்தா ஸ்பின்னர் போட முடியாதுன்னு. சோ ஹார்திக் பாண்டியா விக்னேஷ் புத்தூர் ஒரு விக்கெட் டேக்கர் ஒரே ஓவரில் நிறுத்திட்டு சீமர்ஸ்க்கு போனாரு. அவர் சீமர்ஸையும் நல்லா அடிப்பேன்னு காமிச்சாரு இந்த பர்டிகுலர் கேம். அண்ட் ஜிதேஷ் சர்மாவோட இன்னிங்ஸ் ஒரு சில ஷாட்ல 3 ஸ்டம்பை காமிச்சிட்டு ட்ரெண்ட் போல்ட் ஒரு அடி அடிச்சாரு. சூப்பர். ட்ரெண்ட் போல்ட்டோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐபிஎல் ஃபிகர்ஸ் இதுதான், 57 ரன். லாஸ்ட் எல்எஸ்சி மேட்ச் கூட லாஸ் பண்ணினாங்க எம்ஐ. ஸோ அந்த மேட்ச்க்கு அப்புறம் என்ன விஷயங்களை வந்து எம்ஐ எடுத்துக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் விளையாடினாங்க இந்த பர்டிகுலர் கேம்ல. நம்ம வந்து பெருசா குறை கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா பேட்டர்ஸோட இன்டென்ட் நல்லா இருந்துச்சு. அங்க வந்து நான் எந்த குறையும் பார்க்கல. போலிங்ல இப்ப பும்ரா வராருன்றதால ஒரு யங்ஸ்டர் அஸ்வினி குமாரை தூக்குனாங்க, ஓகே. பட் ஒரு சில விஷயங்கள் டாக்டிக்கலா விக்னேஷ் புத்தூருக்கு இன்னொரு ஒரு ஓவர் எடுத்து கொடுத்துருக்கணும், விக்கெட் டேக்கருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கணும். ஸோ அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணாங்க அவங்க. மும்பை இந்தியன்ஸ் எங்க மாட்டுறாங்கன்னா ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு பேட்டருக்கு படாம போகுது. ஒரு சில நாள் ஏற்படும். இப்ப ஒரு மேட்ச் அன்னைக்கு குஜராத் மேட்ச் அன்னைக்கு ஹார்திக் பாண்டியா தேக்கம் அடைஞ்சார், அவரால் கிளியர் பண்ண முடியல. எல்எஸ்ஜி மேட்ச்ல திலக் வர்மாவுக்கு படல.
இந்த பர்டிகுலர் மேட்ச் சூரியகுமார் யாதவுக்கு படல. 26 பால் 28 ரன்கள் சூரியகுமார் யாதவ் அடிச்சாரு. சோ சூரியகுமார் வந்து மேபி ஒரு 6 அந்த 26 பால் விளையாடட்டும். நார்மலா சூரியகுமார் யாதவ் 26 பால் அடிச்சு ஆடினா 50 கிட்ட இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவருக்கு சரியா படாதது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. சோ மேட்ச் ஆன் மேட்ச் ஏதாவது ஒரு பேட்டருக்கு படாம போகுது. சூரியகுமார் யாதவுக்கு வந்து இன்னைக்கு 2 சான்ஸ் அடுத்தடுத்து கிடைச்சுமே அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். நிச்சயமா அவருக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். ஏன்னா அவர் ட்ரை பண்றாரு. என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஜீவா, ஜிதேஷ் சர்மா ரஜத் பதிதார் அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்ல எல்லாமே ஃபைன் லெக்லயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபைன் லெக் கீப்பர் தலைக்கு மேல இது எல்லாமே சூரியகுமார் யாதவோட ஃபேவரட் ஷாட்ஸ். மேபி அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா இவங்க இப்படி அடிக்கிறாங்கன்னா நானும் அதே ஷாட் அடிப்பேன். என்ன பார்த்தா இந்த நாடே கத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஷாட் உண்மைதான். 360 இந்தியாவில ஒரிஜினல் சூரியகுமார் யாதவ் தான். இவர் ஷாட்ஸை மத்தவங்க எஃபெக்டிவா ஆடும்போது இவர் அதே ஷாட்டுக்கு போனாரு. வேற இங்க போலர்ஸ் அந்த பேஸும் அந்த லென்த்தும் கொடுக்கல. சோ இன்னும் நேரா அடிச்சிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் சக்சஸ் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். ஒரு ஷாட் நேரா அடிச்சு அடுத்த ஷாட் பின்னாடி ட்ரை பண்ணிருக்கலாம். அங்க ஒரு மாதிரி ஷாட் செலெக்ஷன் ஐ திங்க் இந்த பர்டிகுலர் டே சூரியகுமார் யாதவே ஹாப்பியா இருக்க மாட்டாரு. திலக் வர்மா நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு பயங்கரமான நாக்கு போன மேட்ச்ல என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து விளையாண்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சூப்பர் இன்னிங்ஸ் அவர் ஆடினார். 28 பால் ஐ திங்க் 54 55 அடிச்சாரு. செம்ம இன்னிங்ஸ். அண்ட் வந்ததுல இருந்தே அந்த 6-4 அடிக்கணும்ன்ற இன்டென்ட் காமிச்சாரு. அதான் நான் சொல்றேன், அவரோட பிளேயரோட குவாலிட்டியில ஒரு தவறும் இல்லை. போன மேட்ச் அது பண்ணிருக்க கூடாது அவங்க. அண்ட் இந்த மேட்சும் அவர் பண்றப்ப ஹார்திக் பாண்டியா ஆப்போசிட்ல தான் இருந்தாரு. அண்ட் ஹார்திக் பாண்டியா அதை பத்தி போஸ்ட் மேட்ச்ல பேசுறப்போ போன மேட்ச் வந்து படலன்றதுனால கோச் டிசைட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. கேப்டன் அந்த எண்ட்ல இருந்து கோச் டிசைட் பண்ணாலும் இரு நான் பேக் பண்றேன் ஒண்ணுன்னு சொல்லிருக்கலாம். அது நடக்கல. அது மஹேலா ஜெயவர்தனோட டெசிஷன் தான். பட் இந்த டேல சூப்பரா விளையாடினார் திலக் வர்மா. ஜஸ்ட் திரும்ப என்னால கம்பேக் பண்ண முடியும் காமிச்ச ஸ்டேட்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. ரோஹித் சர்மா போன மேட்ச்ல இல்ல இந்த மேட்ச் திரும்ப வந்திருந்தாரு. என்னன்னா எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா என்னதான் ஆச்சு ரோஹித் சர்மாக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆட்ல வர மாதிரி என்ன ஆச்சு அவருக்கு. என்னதுன்னா ஜீவா, இப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்ப இந்தியாவுக்கு சூப்பரா விளையாடுறாரு. இதே மெத்தட் தான் இந்தியாக்காக விளையாடுறப்ப ஃபாலோ பண்றாரு. இப்ப சமீபத்துல சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் அதே தான் பண்ணாரு. பயங்கர எஃபெக்டிவ். சம்ஹவ் மும்பை இந்தியன்ஸ்க்கு அது கிளிக் ஆக மாட்டேங்குது. ஹை ரிஸ்க் கேம்ல உங்களுக்கு வந்து அவுட் ஆவாங்க. பட் எனக்கு என்னமோ ரோஹித் சர்மா ஒரு 10 பால் எடுத்துக்கலாம்னு தோணுது. தன்னோட அந்த ஸ்டேச்சர் அது என்னன்னு சொல்றது, ஓகே 10 பால் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அடிச்சு கொடுக்குறேன். ஏன்னா லீகோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் 6 ஹிட்டர்ஸ். அவர் ஒரு 10 பால் எடுக்கலாம், அந்த தவறே இல்ல. மேபி அதான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அவரை கவுண்டர் பண்றதுக்கு ரஜத் பதிதார் சூப்பரா ஒரு டாக்டிக்ஸ் பண்ணாரு. இது வரைக்கும் புவி அண்ட் ஹேசல்வுட் தான் இன் டாண்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓப்பனிங் ஓவர்ஸ். பட் யஷ் தயாலுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அந்த உள்ள வர பால் கலீல் அஹமத் கிட்டே ரோஹித் சர்மா அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு. சோ அந்த சான்ஸை எடுக்கிறேன்னு ஒரு ஓவர் யஷ் தயாலுக்கு கொடுத்தாரு. அண்ட் அவர் அங்க விக்கெட் எடுத்துட்டாரு. திலக் வர்மா ஒரு பக்கம் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாருன்னா குருணால் பாண்டியா ஓவரை வந்து அண்ணன் ஹார்திக் பாண்டியா பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. 6-4 மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாரு. என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன போயிட்டு இருந்துச்சு. அதுபடி ஹார்திக் பாண்டியோட அடி சூப்பர். இன்னும் ஒரு ஓவர் ஹார்திக் பாண்டியா நின்றதா இந்த மேட்ச் மும்பை வின். அவரை டேக் ஆன் பண்ணாரு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியோட லாஸ்ட் ஓவர் இமீடியட் கம்பேக் சூப்பர். இதுக்கு நடுவுல நீங்க ஆரம்பிச்ச பேர் புவனேஸ்வர் குமார் ஃபுல்லா தன்னோட அமைதி காமிச்சாரு. ஹேசல்வுட் ஒரு ஓவர்ல பிரிச்சுட்டாரு ஹார்திக் பாண்டியா. ரஜத் பதிதார் நல்ல மூவ் பண்ணாரு. என்னோட டாப் பவுலர் கொடுக்குறேன் உன்னோட விக்கெட்டை எடுக்கான்னு. பட் அவரை பிரிச்சுட்டாரு. அப்புறம் குருணால் பாண்டியாவையும் பிரிச்சுட்டாரு. பட் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் வந்து அந்த ஓவர்ல கொடுத்த அந்த அமைதி ஒரே ஒரு பவுண்டரி தான் போச்சு. அங்க ஒரு மாதிரி மொமெண்டம் வந்து ஆர்சிபி பக்கம் எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் அந்த ஓவர் தான் சீல்ட் கேம். மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ஐ திங்க் 4 ஓவர் விக்கெட்லெஸ் ஃபார் 47 இந்த மேட்ச் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பார்க்கும்போது என்னடா போலிங் போட்டிருக்காரு, புவியவே அடிச்சிருக்காங்கன்னு தோணும். பட் புவியோட அந்த ஓவர் அந்த 19வது 18வது ஓவர் வீசினாரு. அந்த பர்டிகுலர் ஓவர் ஒரு மாதிரி மொமெண்டம் கொடுத்துச்சு. அடுத்த ஓவர் ஹேசல்வுட் பிரேக் த்ரூ எடுத்தாரு. அப்புறம் குருணால் பாண்டியா லாஸ்ட் ஓவர் சூப்பர்.